நமஸ்காரம்மா. பூ போட்டுருக்கேள், புஷ்பம் சாத்தின்னு பெருமாளுக்கு. இப்போ வாசலில் கோலம் போட்டுருந்தேள், பார்த்தேன், நமஸ்காரம் எல்லாம் சொன்னேன். இப்போ வாசலில் முடிச்சுட்டு இப்போ பெருமாளிடம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் தலிகை ஆரம்பிக்க போகிறேன். ஆமாம், வாசலில் கோலம் போட்டுட்டு அப்புறம் வந்து பெருமாளுக்கு அங்கேயும் விளக்கேற்றி வைப்பேன். ஆமாம், 2 விளக்கு வாசலில். ஆமாம், வாசலில் விளக்கேற்றிட்டு எப்பவுமே வாசலில் மாழி மாதம் காத்தால விளக்கேற்றணும், 2 விளக்கு. அதை ஏற்றிட்டு கோலம் போட்டு எல்லாம் பண்ணிட்டு இங்கே வந்து பெருமாள் இடத்தோடச்சி பெருமாள் கோலம் போட்டு விளக்கேற்றிட்டு அப்புறமா தான் அடுப்புக்கிட்ட போவேன். பெருமாளுக்கு அம்சம் பண்ணுறதுக்கு காத்தாலைக்கு பழம் வச்சிருக்கு. ஆமாம், 2 பழத்தை வச்சு அம்சம் பண்ணிடுவேன். அப்புறமா அது அம்சம்னா நெய்வேத்தியம். ஆமாம், நெய்வேத்தியம் பண்ணிட்டு அப்புறமா பொங்கல் கொஞ்சமாக வெண்பொங்கல் பண்ணி பெருமாளுக்கு தினமே மாழி 30 நாளும் வெண்பொங்கல் கொஞ்சமாக பண்ணி பெருமாளுக்கு அம்சம் பண்ணலாம். பண்ணிட்டு அப்புறம் தான் நான் எதா இருந்தாலும் சாப்பிடுவேன். சரி, அது முன்னாடி எதுவும் பண்ண மாட்டேன். சரி, நீங்கள் போன வீடியோவில் போகி பண்டிகை பற்றி சொல்லிட்டு இருந்தேன். இப்போ வந்து பொங்கலை பற்றி சொல்லுங்கள். போகி பண்டிகை நல்லா பருப்பு பாயசத்தோடு சாப்பிட்டாச்சுன்னு வச்சுக்கலாம், அப்படி வச்சுக்கலாம். இப்போ வந்து பொங்கலை பற்றி சொல்லுங்க. பொங்கலுக்கு முதல் நாள் என்ன ஏற்பாடு பண்ணணும், பொங்கல் அன்னைக்கு என்ன பண்ணணும், பெரியவா என்ன பண்ணணும், சின்னவா குழந்தை சிறியவர்கள்லாம் ஒரு ஆற்றுல இருந்தால் என்ன பண்ணணும், அதாவது இல்லங்களில் இருந்தால் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். பொங்கல் பற்றி போகி அன்னைக்கு ராத்திரியே கோலம் போட்டுருவோம். வாசலில் நிறைய பொங்கப்பானை, மணக்கோலம், எல்லாமே புள்ளிக்கோலம், எல்லாமே வாசல் ஃபுல்லும் கோலம் போட்டு எல்லாம் ராத்திரியே எல்லாம் பண்ணி வச்சுட்டு தான் படுப்போம். காத்தால முடியறதில்ல. பொங்கப்பானை வரைஞ்சிருவேல். ஆமாம், ராத்திரி பொங்கப்பானை எல்லாம் வரைஞ்சி கரும்பு இஞ்சி கொத்தெல்லாம் வாசலில் வரைஞ்சிட்டு எல்லாம் பண்ணி வச்சுட்டு படுத்துருவோம். காத்தால வெடிகாம்பரம் எழுந்து அப்பவே அடுப்படியெல்லாம் தொடச்சிருவேல் தானே. ராத்திரி எல்லாம் பண்ணி வச்சுட்டு தான் படுப்போம். அடுப்பெல்லாம் தொடச்சி அடுப்புக்கும் செம்மண் கோலம் போடணும். ஆனா அடுப்புல வந்து கோலம் படாம வெறும் வைக்க கூடாது. அதனால 2 கோலம் போட்டு செம்மனை இட்டுட்டு ராத்திரி எல்லாம் பண்ணிட்டு படுத்துருவோம். காத்தால எழுந்து தலைக்கு குளிச்சுட்டு அது எண்ணெய் தேய்ச்சி கூடாது, வெறும் தலை குளிச்சுட்டு பெரியவாள்லாம் வெறும் தலை குளிச்சுட்டு பெருமாளத்துல வந்து விளக்கேற்றி பூவெல்லாம் போட்டு கோலம் போட்டு எல்லாம் பண்ணிட்டு 2 வெங்கலப்பாடை, அதாவது இது பொங்கலுக்கு ஒன்றும் சக்கரை பொங்கலுக்கு ஒன்றும் வெங்கலப்பானை ரெடி பண்ணி அதுக்கு திருமண திருநெடுவா அவ வழக்கம் சந்தன பொங்கல் வைக்கிறவா வச்சு வெண்ணெய் வைக்கக்கூடாது வெங்கலப்பானையை. அது வச்சு, அதாவது வெங்கலப்பானை மேலே சந்தன குங்குமம் வைக்கிற பழக்கம் இருக்கிறவங்க சந்தன குங்குமம் இல்லை, பெருமாள் வழிபாடு அப்படின்னா திருமணம் வைக்கணும். இட்டு வச்சுட்டு வெறும் கீழே வைக்க கூடாது, கோலம் போட்டு அது மேல வெங்கலப்பானை வைக்கணும். அத சொல்லுங்க. மஞ்சள் கொத்து, கரும்பு, வாழைப்பழம், இஞ்சி கொத்து, இது 4 ஒரு நூலை போட்டு அந்த விளிம்புல கட்டிடுவான். சணல் கயிறோ ஏன்னா தாங்குற மாதிரி. நூல் சொன்னா சாதா நூல் போட்டா பிஞ்சுன்னு வந்துடும். சணல் கட்டி பூ வைக்கணும். ஓரமா வச்சுட்டு நிறைய வைக்க கூடாது, அப்புறம் சாதத்துக்கு அந்த பூ வாசனை போயிடும். ஆமா, அதனால நல்லா கட்டி 2 வெங்கலப்பானை கட்டிட்டு அந்த வெங்கலப்பானைக்குள்ள பால், கொஞ்சம் நெய், நல்ல பால், பச்சை பால் கொஞ்சம் நெய் விட்டு பெருமாளத்தில் வச்சுட்டு பெருமாளை சேவிச்சுட்டு நல்ல பொங்கலாக இருக்கணும், நல்ல மாதமாக இருக்கணும், நல்ல வருஷமாக இருக்கணும், இந்த வருஷம் பிறக்கிறது நல்ல வருஷமாக இருக்கணும்னு சொல்லிட்டு பெருமாள்கிட்ட வேண்டிட்டு வெங்கலப்பானை எடுத்து அடுப்பில் வைக்கணும். வச்சுட்டு அப்புறம் அந்த பால் கொஞ்சம் விடுறோம் இல்லையா, பால் நெய்யெல்லாம் அதோட கொஞ்சம் ஜலமும் கலந்துக்கலாம். இந்த ஜலம்லாம் வந்து எச்ச பண்ணாத ஜலமா பெருமாளுக்கு பண்ண எடுத்து அந்த ஜலத்தை வந்து வெங்கலப்பானை 2 வெங்கலப்பானையிலையும் விட்டு நம்மளுக்கு வேணுங்கிற அளவு விட்டுட்டு சாதம் எவ்வளவோ வெங்கலப்பானை எவ்வளோ பொங்கல் வேணுமோ அந்த அளவு விட்டுட்டு அதை அடுப்பில் வச்சுட்டு பெருமாளை சேவிச்சுட்டு அடுப்பில் பெருமாளை வேண்டிகிட்டே வைக்கணும். நல்ல வருஷமா பிறக்கணும், நல்ல மாசமா இருக்கணும், நல்ல தையா பிறக்கணும், எல்லாருக்கும் நல்லா இருக்கும், எல்லாம் க்ஷேமமாக இருக்கணும் அப்படின்னு பெருமாளை வேண்டிட்டு அடுப்பில் வச்சிடணும். வச்சுட்டு நல்லா ஜலம் கொதிச்சு பொங்கி வர டயத்தில் அரிசி கரைஞ்சி போடணும். அரிசியும் பாசி பருப்பும், நம்மளுக்கு எவ்வளவுக்கு வேணுமோ தேவை. நான் இப்போ 1க்கு 3/4 பாசிப்பருப்பு போடுவேன். பாசிப்பருப்பு போட்டாதான் நல்லா 1க்கு 3/4 போடுவேன். அதே மாதிரி நெய் வந்து 1 டம்ளர் அரிசி போட்டாலும் எப்படியும் 1/2 டம்ளர் நெய் ஊற்றிடுவேன். ஆமா, போட்டு நல்லா கலஞ்சிட்டு அரிசியை கலஞ்சிட்டு தனியாக பொங்கலுக்கு தனியாக வெண்பொங்கலுக்கு தனியாக கலஞ்சி போட்டுடுவேன். நல்லா கரண்டியும் போட்டுருவேன். அதில் அழகாக பொங்கி வரும். பொங்கி வரும்போது குழந்தைலாம் ஆற்றுல இருக்கிற குழந்தைலாம் அவளும் குளிச்சு கிடிச்சு ரெடியாகி வந்து இப்போ அடுப்புக்கிட்ட நின்றுட்டு பொங்கலோ பொங்கலும் பிடிம்பா. அந்த சட்டுவோன்னு சொல்லுவோம், அந்த தட்டு. சில பேர் வந்து வெக்கப்படுறாங்கலாம் ஒரு தட்டு வச்சுட்டு ஒரு கரண்டி வச்சுட்டு தட்டுவான்.
பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல்மா பொங்கல் அழகா பொங்கி வரும். அது கிழக்கு பார்த்தோம் மேற்கு பார்த்தோம் பொங்கினா ரொம்ப விசேஷம். அது எங்க பொங்கல்னு எல்லாரும் பாப்பா. எங்க பொங்குறது கிழக்கையா மேற்கையா அப்படின்னு பாப்பா. ரொம்ப விசேஷம் பொங்குறது கிழக்கு பொங்கினா. அது எங்க வேணா பொங்கல். கிராமத்துல எல்லாம் நீங்க கிராமம்னு சொன்ன உடனே ஞாபகம் வருது. நீங்கெல்லாம் வந்து சில பேர் வந்து வாசல்ல சூரியனை பார்த்து வைக்கலாம். வாசல்லையும் பொங்க பானை வைக்கிறா. கிராமத்துல வைப்பா. இங்கே டவுன்ல எல்லாம் வைக்க முடியாது. அதனால அடுப்படியில வைக்கிறோம். கிராமத்துல அழகா வாசல்ல திட்டுனியும் போடுவோம். நாங்க பொங்கல்னா வாசலுக்கு புத்து மண்ணை எடுத்துட்டு வந்து வாசல்ல திட்டுனியும் போட்டுதான் கோலம் போடுவோம். இங்க அதெல்லாம் முடியாது டவுன்ல. அதனால போட்டுறோம். வெறும் சாதாரண அதாவது தனி ஆகமா இருந்தா திட்டுனி போடலாம். ஆமா, வாசல் பெரிய வாசல் அண்ணா பொங்கலுக்கு திட்டுனியும் கண்டிப்பா போடுவா. கல்யாணம் பொங்கல் ரெண்டுக்கு மட்டும் திட்டினியும் உண்டு. அந்த காலத்துல அதாவது மண்ணை எடுத்து மண்ணால கோலம் போடுறது. ஆமா, புத்து மண் எடுத்துன்னு வருவா. எடுத்து வந்து திட்டினியும் போட்டு அது மேல கோலம் போடுவா. அது மேல கிராமத்துல போடுவா. ஆனா இப்பெல்லாம் யாரும் போடுறது இல்ல. அது அப்போ அந்த காலத்து வழக்கம் போடுவா. போட்டுட்டு பொங்கல் பானை வச்சு பொங்கல் ஆயிடுத்தான்னு ஆனோன்னு எடுத்து பெருமாள்கிட்ட வச்சு பெருமாள் பொங்கல்லாம் ரெடி பண்ணி அதுக்கு முந்திரி பருப்பு திராட்சை பழம்லாம் வறுத்து நிறைய நெய்யை வறுத்து போட்டு எல்லாம் பண்ணி ரெடி ஆன அப்புறம் அதை எடுத்து பெருமாள்கிட்ட வச்சு பெருமாள் 2 பக்கம் கரும்பு வச்சு தேங்காய் வத்தரப்பாக்கு வாழைப்பழம். இந்த பெருமாளுக்கு கோலம் போடும்போது அன்னைக்கு கண்டிப்பா சந்திரசூரியன் வரையணும். ஒரு பக்கம் சந்திரன் ஒரு பக்கம் சூரியன் வரைவா. வாசல்ல பொங்கல் வைக்கிறா. வாசல்லையும் வரைஞ்சிருவா. வாசலே சந்திரன் சூரியன் வரைஞ்சி 2 பக்கம் கரும்பு தொகையை வச்சு 2 பக்கம் முழு கரும்பு அரை கரும்பு எல்லாம் வைக்க கூடாது. தொகையோட இருக்க கூடாது, உடைக்க கூடாது. முழு கரும்பு வச்சு தொகையோட வச்சு பெருமாளுக்கு அம்சம் பண்ணணும். அம்சம் பண்ணிட்டு தான் அப்புறம் எல்லாமே பொங்கல் எடுத்துப்பா. அதில் போட்டு சாப்பிடுவா பொங்கலை. பொங்கலுக்கு தொட்டு நாங்கள் வந்து அன்னைக்கு என்ன பண்ற வழக்கம்னா பறைக்காய் சாம்பார், வாழைக்காய் கரும்புது, தக்காளி, தயிர் பச்சடி. சாத்துமது வைக்கக்கூடாது. சாத்துமதுனா ரசம். அதாவது அவங்கவுங்க வீட்டு பழக்கத்தை ஃபாலோ பண்ணிக்கணும். நாங்க வைக்க மாட்டோம். ஆனா அவ வழக்கத்தைப்படி பண்ணலாம். மொச்சையும் பரங்கிக்காயும் போட்டு சாம்பார் பண்ணுவா. வாழைக்காய் கரும்பு பண்ணுவா. ஏன்னா அன்னைக்கு வந்து மாசம் பிறக்கிறது. மாசம் பிறக்கிற அன்னைக்கு மற்ற காய்கறிகள் சேர்க்க கூடாது. பரங்கிக்காய் வாழைக்காய் கண்டிப்பா இருக்கணும். வாழைக்காய் பரங்கிக்காய் பண்ணுவா. அது ஏற்கனவே பிறந்தாச்சுல சீர் வந்திருக்கும். அந்த வச்சுட்டு அது பரங்கிக்காயும் வாழைக்காயும் பண்ணிடுவா. பண்ணிட்டு அதை எல்லாரும் சாப்பிடுவா. சில பேர் சக்கரை பொங்கலுக்கு அந்த தேங்காய் உடச்சுமே அந்த தேங்காய் வச்சு கூட தொட்டுன்னு சாப்பிடுவா. சக்கரை பொங்கல் தேங்காய் தொட்டுன்னு சாப்பிட சில பேருக்கு ரொம்ப பிடிக்கும். அது சில பேர் சாப்பிடுவா. அன்னைக்கு நல்லபடியா சாப்பிட்டு முடிச்சோன்னு பொங்கல் ஆயிடுது. பொங்கல் பானை பொங்கல் பெருமாள் அம்சம் பண்ணி எல்லாரும் சாப்பிட்டுட்டு அன்னைக்கு அந்த பொங்கல் பண்டிகை அன்னியோட முடியறது. அது நல்ல நேரம் பார்த்து பொங்கல் வைக்கணும். ஆமா, அதுல கொஞ்சம் வெண்பொங்கல் சக்கரை பொங்கல் எடுத்து வச்சிருவோம். தனியா எடுத்து வச்சுக்கணும். ஆமா, தனியா முன்னாடியே பெருமாள் பண்ணின உடனே நாங்க சாப்பிடறதுக்கு முன்னாடியே கொஞ்சம் சில பேர் ஆத்துல பழசு வைக்கிறது உண்டு. சில பேர் ஆத்துல புதுசு வைக்கிறது. அது அடுத்த நாளைக்கு சொல்றேன். அது அடுத்த நாளைக்கு சொல்றேன். அது அடுத்த வீடியோல ஒரு நாளைக்கு சொல்றேன். வந்து அந்த பொங்கலை கொஞ்சம் எடுத்து வச்சு தனியா எடுத்து வச்சுக்கணும். ஆமா, சக்கரை பொங்கல் கொஞ்சம் தனியா சாப்பிட்றதுக்கு முன்னாடியே பொங்கல் பண்ணி அம்சம் பண்ணின உடனே பூஜை பண்ணின உடனே அந்த பொங்கலை கொஞ்சம் எடுத்து தனியா வச்சுக்கணும். தனியா 2 கப்ல போட்டு வச்சிடணும். வச்சுட்டு அப்புறம் இலை போட்டு புருஷா பொம்மாட்டி எல்லாரும் சேர்ந்து உட்காந்து ரொம்ப சந்தோஷமா இலை போட்டு சாப்பிடணும். இலை போட்டு சாப்பிடுவோம். ஏன்னா சுட சுட இலையில போட்டு சாப்பிட்றதுனால தனியா இலையில போட்டு சாப்பிட்டா அது ஒரு தனி டேஸ்ட் ஓகே. இப்பெல்லாம் சயின்டிஃபிக்கா சொல்றா உடம்புக்கு நல்லது. எல்லாருக்கும் பிடிக்கும். இலை போட்டு சாப்பிடுறது ரொம்ப பிடிக்கும். நுனி இலை போட்டு சாப்பிடணும். ஆமா, நுனி இலை போட்டு எல்லாரும் நுனி இலை போட்டு சாப்பிடுவா. ரொம்ப எல்லாம் பூசு கட்டின்னு ரொம்ப சந்தோஷமா இருப்பா. ஓகே, இப்போ கிராமத்துலாம் புதுசு வாங்கிப்பார்ல. ஆமாம் ஆமாம். அடுத்த நாள் தான் மாட்டு பொங்கல், கனு பொங்கல். அதை பற்றி அடுத்த வீடியோவில். ஓகேம்மா, ரொம்ப சந்தோஷம். எல்லாருக்கும் இனிய பொங்கல் வாழ்த்துக்கள். எல்லாரும் கூட பிறந்தவா பிறக்காதவா புள்ள பேரன் பேத்தி கொள்ளு பேத்தி பேரன் என் கூட பிறக்காதவா எல்லாருக்கும் என்னோட பெரியவா சின்னவா அத்தனை பேத்துக்கும் இனிய பொங்கல் வாழ்த்துக்கள். ரொம்ப சந்தோஷமா. சந்தோஷமா. ஓகே.